இன்னைக்கு மதுரையில திருப்பரங்குன்றம் அந்த பகுதிக்கு உள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் நுழைந்த உடனே, அதாவது இன்னைக்கு முதல்வர் அவருடைய கார் திருப்பரங்குன்றம் முருகபெருமான் அவருடைய கோவில் எல்லைக்கு உள்ள நுழைஞ்ச உடனே டமால் அப்படின்னு மிகப்பெரிய சத்தத்துடன் வெடித்தது. அடுத்த நொடியே முதல்வர் அவருக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாருமே ரொம்ப பரபரப்பா முதல்வர் அவரை பார்க்கறப்ப, முதல்வர் நல்லபடியாக இருக்காரு, எந்த ஒரு ஆபத்தும் அவருக்கு இல்ல. ஆனாலுமே முருகப்பெருமான் தற்போது நேரடியாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு உயிர் பயம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு எச்சரிக்கையை இன்னைக்கு முருகப்பெருமான் நேரடியாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருக்கு தந்திருக்காரு. சோ அப்படி இன்னைக்கு எதுக்கு தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரு முருகப்பெருமான் அவர் இருக்கிற அந்த திருப்பரங்குன்றம் கோவில் இருக்கிற அந்த எல்லைக்கு உள்ள ஸ்டாலின் அவரு வந்தாரு. அவர் உள்ள வந்த உடனே டமால் அப்படின்னு மிகப்பெரிய சத்தத்துடன் என்னதான் வெடிச்சுது, அந்த சம்பவத்துல இருந்து ஸ்டாலின் அவர் எப்படி தப்பிச்சாரு, இது எப்படி முருகப்பெருமான் ஸ்டாலின் அவருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அபாயமான உயிர் எச்சரிக்கை அப்படின்னு இப்ப எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு சாயந்தரம் நடந்த இந்த பரபரப்பான மிக முக்கியமான சம்பவத்தை பத்தின முழு விவரம் எல்லாமே என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணிடாம மட்டும் பாருங்க. அதாவது இன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரு திண்டுக்கல்லுக்கு வந்திருக்காரு. திண்டுக்கல்லுக்கு வந்துட்டு அங்க இருந்து மதுரையில இருக்கிற அந்த ஏர்போர்ட்டுக்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய கார்ல அவரு போயிட்டு இருக்காரு. ஸோ போயிட்டு இருக்கப்ப திடீர்னு திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிக்கு உள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய அந்த கார் நுழையுது. கரெக்டா இடத்த சொல்லணும் அப்படின்னா தனத்துக்குளம் அப்படிங்கிற அந்த பகுதிக்கு உள்ள முதலமைச்சர் அவருடைய கார் நுழைஞ்ச உடனே டமால் அப்படின்னு ரொம்ப பெரிய சத்தத்துடன் வெடிச்சிருக்கு. ஸோ என்ன வெடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற எதுவும் இல்லை, முதலமைச்சர் அவர் வந்த அந்த கார் டயர் தான் மிகப்பெரிய சத்தத்துடன் டமால் அப்படின்னு வெடிச்சிருக்கு. அதாவது அந்த டயர் வெடிச்ச உடனே டிரைவர் அவருடைய சாதுரியத்தை பயன்படுத்தி எப்படியோ காரை சேஃபா, ஏன்னா முதலமைச்சர் கார் எல்லாமே செக்யூரிட்டிங்க எல்லாருமே டிராபிக்கை விலக்கி விட்டுருவாங்க, கார் எவ்வளவு வேகமா சர்ன்னு ரோட்ல போகும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அந்த டிரைவர் அவருடைய சாமர்த்தியத்தால காரை எந்த ஒரு அபாயமும் இல்லாம பிரேக் போட்டு ஒரு வழியா காரை டிரைவர் அவரு நிப்பாட்டிட்டாரு. ஸோ நிப்பாட்டினதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அங்க செக் பண்ணி பார்த்திருக்காங்க எப்படி இந்த அசம்பாவித சம்பவம் நடந்துச்சு. ஏன்னா முதல்வர் அப்படின்னு ஒரு கார் இருந்தா அந்த காரை எப்பயுமே தரோவாக செக் பண்ணுவாங்க. பழைய டயர் எல்லாம் கண்டிப்பாக அந்த கார்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நிச்சயமாக 4 டயரும் புதுசாக தான் இருக்கும். ஏன் அவர் வர அந்த காரே ரொம்ப புதுசா வாங்கின அந்த காராக தான் கண்டிப்பாக முதலமைச்சர் வந்த கார் இருக்கும். இப்படி இருக்க எப்படி டயர் வெடிச்சிருக்க முடியும்? ஒருவேளை ரோட்ல ஏதாச்சும் டயர் வெடிக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு அபாயகரமான பொருள் இருந்துச்சா அப்படின்னு போலீசார்கள் எல்லாருமே செக் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா அப்படி எதுவுமே இல்லை. ரோடு எல்லாமே முதலமைச்சர் அவர் வராரே அப்படின்னு ஏற்கனவே ரோடு எல்லாத்தையுமே நீட்டா தான் வச்சிருந்திருக்காங்க காவல்துறை. அப்படி இருக்கப்ப எப்படி அந்த பகுதியில வர்றப்ப, அதாவது திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிக்கு உள்ள முதல்வர் அவருடைய கார் வந்த அடுத்த சில வினாடிகளிலேயே டயர் டமால்னு வெடிச்சிருக்கு அப்படின்னு இந்த சம்பவத்தை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியை தான் ஏற்பட்டிருக்கு. இப்படி இருக்க அடுத்த நொடியே முதலமைச்சர் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் இல்ல, உடனடியாக வேற ஒரு கார்ல அவர் புறப்பட்டு போயிட்டாரு, அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா அங்க எடுத்த அந்த ஒரு சில வீடியோ, அதாவது முதலமைச்சர் கார் ஓரமா நிக்குது, அங்க செக்யூரிட்டி கார்டு எல்லாமே என்னாச்சு அப்படின்னு அந்த இடத்த தரவா செக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க எடுத்த அந்த வீடியோ தான் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அங்க வரைக்கும் போட்டுருங்க. அதான் அந்த வரைக்கும். இப்படி இருக்க நடந்த இந்த சம்பவம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருக்கு முருகப்பெருமான் அவர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை அப்படின்னு தான் இப்ப அரசியல் விமர்சகர்கள், அதே போல ஆன்மீக வல்லுநர்கள் அவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய மிக முக்கியமான கருத்தாகவும் விஷயமாகவும் இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நேத்து தான் திருப்பரங்குன்றம் மலை மேல தீபத்தூண்ல தீபம் ஏத்தலாம் அப்படின்னு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அவங்க ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர் கொடுத்த அந்த தீர்ப்பை உறுதி பண்ணியிருந்தாங்க. ஆனா நேத்தே திமுக அவங்களுடைய சட்ட அமைச்சர் அவர் என்ன பேட்டி கொடுக்கிறாரு அப்படின்னா, இந்த 2 நீதிபதிகள் அவங்க கொடுத்த அந்த தீர்ப்பை கூட நாங்க ஏத்துக்க மாட்டோம், நாங்க கண்டிப்பாக டெல்லிக்கு இந்த வழக்கை அப்பீல் பண்ண போறோம், மேல்முறையீடு செய்ய போறோம், அதனால நிச்சயமாக தீபத்தூண்ல தீபம் ஏத்துறத நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் திமுக தரப்பு சட்ட அந்த அமைச்சர் பாத்தீங்கன்னா ரகுபதி நேத்து இந்த பேட்டியை தீர்ப்பு கொடுத்த அடுத்த சில நிமிடங்கள்லயே அவர் இந்த பேட்டியை கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு திருப்பூர் மாவட்டத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு முருக பெருமானுடைய திருக்கோவில் இடிக்கப்பட்டிருக்கு.
அதாவது முருகப்பெருமான் அவருடைய அந்த தீபத்தூண்ல தீபம் ஏத்தலாம் அப்படின்னு நேத்து தீர்ப்பு வந்ததுக்காக இன்னைக்கு தமிழக அரசு, திமுக அரசு முருகனை பழி வாங்கும் நடவடிக்கையாக இன்னைக்கு முருகப்பெருமான் அவருடைய ஒரு திருக்கோயில் பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துல இடிச்சிருக்காங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே கதறி அழறாங்க. அவங்க எல்லாருடைய கண் முன்னாடியுமே ஈவு இரக்கம் இல்லாம முருகப்பெருமான் அவருடைய பழம்பெரும் கோவில் இன்னைக்கு திருப்பூர் மாவட்டத்திலும் இடிக்கப்பட்டிருக்கு. இப்படி அடுத்துன்னு முருகப்பெருமான் அவருடைய விஷயத்துல தமிழக அரசு, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர் தலையிட்டுக்கிட்டே இருக்காரு. இதனால முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருக்கு நேரடியான ஒரு உயிர் பயம் கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை தான் இந்த சம்பவம் அப்படின்னு ஆன்மீக வல்லுநர்கள் அவங்க சொல்றாங்க. அதே போல அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே இனிமேலாவது ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முருகப்பெருமான் அவருடைய விஷயத்துல அவர் தலையிடாம இருந்தார்னா அவருக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இன்னைக்கு டயர் வெடிச்சது, ஆனா ஸ்டாலின் அவர்கள் தப்பிச்சிட்டாரு. உண்மையாகவே ஒரு டயர் வெடிச்சது தப்பிச்சிட்டாரு. ஒரே நேரத்துல 2 டயர் வெடிச்சிருந்தா கண்டிப்பாக மிகப்பெரிய அசம்பாவிதம் தான் இன்னைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருக்கு நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அவருக்கு தமிழ்நாட்டுல வேற எந்த இடத்துல வேணாலும் இந்த மாதிரியான அசம்பாவிதம் நடந்திருக்கலாம். ஆனா எப்படி திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிக்கு உள்ள ஸ்டாலின் அவர் நுழைஞ்ச உடனே அடுத்த சில வினாடிகள்லயே இப்படிப்பட்ட ஒரு பயங்கர சம்பவம் நடந்திருக்கும். இது முருகப்பெருமான் ஸ்டாலின் அவருக்கு கொடுத்த எச்சரிக்கை மட்டும்தான். அதாவது முருகப்பெருமான் ஸ்டாலின் அவருடைய விஷயத்துல எந்த ஒரு மோசமான முடிவு எடுக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை மட்டும் கொடுப்போம் அப்படின்னு முருகப்பெருமான் அவரை எச்சரிக்கை பண்ணதோட நிப்பாட்டிக்கிட்டாரு. அதாவது முருகப்பெருமான் இன்னைக்கு ஸ்டாலின் அவருடைய கார் டயர் வெடிச்சதோட இருக்கட்டும், இனிமேல் நம்ம விஷயத்துல தலையிட வேண்டாம் அப்படின்னு ஸ்டாலினுக்கு முருகப்பெருமான் கொடுத்த எச்சரிக்கை தான் இது அப்படின்னு ஆன்மீக வல்லுநர்கள் சொல்றாங்க. அதே போல தொடர்ந்து இனிமேல் முருகப்பெருமான் அவருடைய விஷயத்துல ஸ்டாலின் அவர் ஈடுபட்டாரு. இந்த மாதிரியான, அதாவது இந்த வழக்க மேல்முறையீடு செய்யறது, அதே போல முருகப்பெருமான் திருக்கோவிலை இடிச்சதுக்கான அந்த பாவம் கண்டிப்பாக தமிழக அரசு ஸ்டாலின் அவருக்கு வந்து சேரும். ஆனாலுமே இதே மாதிரியான செயல்கள்ல தொடர்ந்து தமிழக அரசும் ஸ்டாலின் அவங்களும் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு டயர் வெடிச்சது நாளைக்கு மிகப்பெரிய அசம்பாவிதத்தில் தான் போய் முடியும். அதுல இருந்து ஸ்டாலின் அவர்கள் தப்பிக்கணும்னா கண்டிப்பா இனிமேல் முருகப்பெருமான் விஷயத்துல தலையிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்ப ஆன்மீக வல்லுநர்கள் அவங்க இன்னைக்கு நடந்த இந்த சம்பவம். இதே மாதிரி பல முறை இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. முருகப்பெருமான் அவருடைய கோபத்தை கிளறி விட்டு அவருடைய விஷயத்துல தலையிடுறவங்க அவங்க எல்லாருடைய நிலைமையும் இறுதியா மோசமா கோரமா தான் போய் முடிஞ்சிருக்கு. அது இப்ப தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர் பக்கம் அதே மாதிரியான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால ஸ்டாலின் இனிமேலாவது அவரு முருகப்பெருமான் அவருடைய விஷயத்துல தலையிடாம இருக்கணும் அப்படின்னு ஆன்மீக வல்லுநர்கள் இந்த கருத்தை இப்ப ஆணித்தனமா உறுதியாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சோ நீங்க எல்லாருமே இன்னைக்கு நடந்த இந்த திடீர் பரபரப்பு சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் முருகப்பெருமான் அவருடைய திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிக்கு உள்ள கார் போன ஒரு சில வினாடிகளே கார் டயர் வெடிக்குது. அதிர்ஷ்டவசமா ஸ்டாலின் அவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம அவருக்கு வெளியே சேஃபா அவரு வந்துட்டாரு, காரை விட்டு வெளியே வந்துட்டாரு. ஆனாலுமே எப்படி நேத்து தீர்ப்பு வந்திருக்கு, அதுக்கப்புறமா முருகப்பெருமான் கோவிலை இன்னைக்கு இடிச்சிருக்காங்க. அதே நேரத்துல திருப்பரங்குன்றத்துக்கு இன்னைக்கு முருகப்பெருமான் மதுரை நோக்கி போறப்ப அந்த தொகுதிக்கு உள்ள வர்றப்ப கார் டயர் வெடிக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. முருகப்பெருமான் அவருடைய அந்த கோபத்தின் அடிப்படையில தான் ஸ்டாலின் அவருக்கு இந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இது எதிர்ச்சியாக இயல்பாக நடந்த ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.